பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூலை மாதமும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனம், நான் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். சங்கீதம் 50:15, ஆபத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பொல்லாதவருடைய கைக்கு தப்புவித்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கடந்து வந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் நிச்சயமாய் விடுவிப்பேன். யார் யார ஆண்டவர் விடுவித்தார்? முதலாவது தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17-18 நாம் பார்க்குறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனைக்கு தடை செய்கிற காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி தடையாக இருக்கிற தடைகளை உடைத்து அதிலிருந்து ஆண்டவர் முதலாவது விடுதலை கொடுக்கிறார். யாருக்கு விடுதலை கொடுக்கிறார்? ஆராதிக்கிறவங்களுக்கு அல்லது ஆராதனையை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ரெண்டாவது அப்போஸ்தலர் 7:8, யாத்ராகமம் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் சொல்லப்படுது, எல்லா விதமான உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது சத்ருவின் கையிலிருந்து, பொல்லாதவருடைய கையிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி அநேக ஜனங்கள் நமக்கு சத்ருவாக எழும்புகிற பொழுது ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாலாவது பறித்து கொண்டு போனதை 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18வது வசனத்தில் பறித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டாருன்னு சொல்கிறது. ஒன்று பறித்து கொண்டு போனது அல்லது பறிகொடுத்ததை ஆண்டவர் விடுவித்து நமக்கு கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஐந்தாவது கடைசியாக சாத்தானுடைய கட்டுகளிலிருந்து விடுதலை. லூக்கா எழுதிய சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனத்தில் 18 வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஜூலை மாதமும் கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், நான் உன்னை நிச்சயமாய் விடுவிப்பேன். ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். உபத்திரவப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். சத்ரு கையில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். பறித்து கொண்டு போனது அல்லது பறிகொடுத்த பொருட்களை விடுவித்து கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவது சாத்தானுடைய கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஜூலை மாதத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் நீங்கள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய பிள்ளைகள் என்னென்ன கட்டுகளில் கட்டப்பட்டிருக்காங்களோ, என்னென்ன சூழ்நிலையின் பிடியில் இருக்கிறாங்களோ, எல்லா விதத்திலிருந்து கர்த்தர் நீர் விடுதலை கொடுத்து சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.